எல்லாத்துக்கும் வணக்கம். மையத்திரு உறுப்பினர்களே, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயத்துக்கு தான் நான் சொல்ல போகிறேன். வேறு ஒன்றும் இல்லை. அதாவது மையத்திரி ப்ராடக்டை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி அதில் என்ன தரம் இருக்குது, நமக்கு உண்டான செயல்பாடுகளை எப்படி வந்து செயல்படுத்துது, நமக்கு தேவையான பொருட்களை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அதோட வந்து தரங்கள் நமக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து ரெகுலராக வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு தான் இருப்போம். மற்ற பொருட்களை வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருப்போம். பேஸ்ட்டு, சோப்பு, வீட்டுக்கு உபயோகிக்கிற பருப்பு பொடி, சாம்பார் பொடி, காயப்பொடி, அது எல்லாமே நம்ம வெளியே தான் வாங்கிட்டு இருக்கோம். அது எல்லாமே வந்து கெமிக்கலாக இல்லை ஆயுர்வேதிக் ப்ராடக்டாக நமக்கு எதுவும் தெரியாது. அது மூலயமா நமக்கு என்ன நன்மை இருக்குது அது கூட தெரியாது. ஸோ அதை நம்ம வந்து தெரியாமல் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். காலங்காலமாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நமக்கு இதில் வந்து இந்த மையத்திரியில் வந்து நமக்கு வருமானமும் ப்ளஸ் ஆரோக்கியத்தையும் வந்து இந்த மையத்திரி நமக்கு வந்து கொடுக்குற நோக்கத்தில் இது செயல்பட்டு இருக்குது. அதை திறமையாக செயல்பட்டு நமக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணி நம்ம உடல் ஆரோக்கியத்தையும் வீட்டு பொருளாதாரம் மேம்படுத்தியதையும் நம்ம சரிப்படுத்திக்கலாம். ஸோ இதை பண்ணுங்கள் மையத்து உறுப்புகளே. நம்மளோட ஆரோக்கியம் இருந்தால் மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். நம்ம ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இருக்கும்போது ஆரோக்கியம் எதுலேருந்து வருகிறது? அதாவது நம்ம சாப்பிட்ற உணவு, அதில் இருந்து மட்டும்தான் நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை நம்ம கொண்டு வருகிறது. நம்ம கரெக்டான சாப்பாடு, ஏதோ நம்ம தேவையில்லாத பொருட்களை நம்ம சாப்பிட போகும்போது அதில் நம்ம உடல் ஆரோக்கியம் போகும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு மையத்திரி ஆட்சியில் உள்ள ப்ராடக்டை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி அதோட தரத்தை நீங்கள் வெளியே கொண்டு வரணும். அது கொண்டு வாங்க. பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணால் தான் நம்மளோட வந்து என்ன தீர்வு கிடைக்குது அந்த ப்ராடக்ட்லேருந்து அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நான் வந்து காப் சிரப்பு அதெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கேன். எனக்கு வந்து சளி இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த சளி வந்து இப்போ வந்து எனக்கு வந்து சுத்தமாக இல்லை. ஏன்னா நெஞ்சில் இருக்க சளி எல்லாத்தையுமே சுத்தமாக அந்த காப் சிரப்பு குடிக்கிறதுனால டெய்லி காலையில் எனக்கு வந்து அந்த சளி வெளியே போய்கிட்டே இருந்துச்சு. இப்போ நான் சளி அந்த பிரச்சனையிலேருந்து நான் தவிர்த்து வந்துட்டுருக்கேன். ஸோ ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தை அது வந்து பேணி காய்க்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு ப்ராடக்டாக யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையும் ஒரே டைமில் சாப்பிடணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு தேவையானதை அப்போ தேவைப்பட பொருளை வாங்கி யூஸ் பண்ணி நம்ம உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க. நீங்கள் வந்து உங்கள் உடம்புல வந்து என்ன நோய் இருக்குதுன்னு தெரியாது. டாக்டருக்கு கூட சொல்லாத நோயை வந்து இந்த மையத்திரி ஆட்ஸ் ப்ராடக்டில் இருக்கிற பொருள் வந்து கண்டிப்பாக உடலில் உள்ள மூலக்கூறை வந்து சரி பண்ணி செயல்படுத்தி உடல் ஆரோக்கியத்துடன் அது செயல்படுத்துது. நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் என்ன செயல்படுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதாவது இப்போ எனக்கு வந்து சளி பிரச்சனை வந்து தீர்த்துருக்குன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நான் அதை வந்து யூஸ் பண்ணனால வந்து நான் உங்களுக்கு வந்து நான் அதை சொல்லியிருக்கேன். நான் யூஸ் பண்ணலைன்னா எதுவும் தெரியாது. என்ன தான் இருக்குது, நம்ம ஏதோ டாக்டர் ஃபீஸு, நம்ம வந்து சளி ஏதோ இருக்கும்போது நம்ம வந்து டாக்டர்கிட்ட போகிறோம். இந்த ஒரு நாள் மாத்திரை வாங்கி போட்டுறோம். அன்னையோட இது மட்டும்தான் போகுமே தவிர அடுத்த இதில் வரதான் செய்யுது. ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து உடல் ஆரோக்கியத்துக்காக கரெக்டான பொருட்களை நம்ம சாப்பிட்டு போகும்போது அந்த விளைவுகள் வந்து நமக்கு அதை தடைப்படுது. ஸோ அதை தயவு கூர்ந்து அதை நினைச்சு நீங்கள் வந்து மையத்திரி ப்ராடக்டை வாங்குங்க. ஆஸ்பத்திரி செலவு பண்ணுற காசை நீங்கள் இந்த மையத்திரி ப்ராடக்டை வாங்கினீங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியம் வந்து தெளிவாக இருக்கும். இதை செயல்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அதன் மூலமாகவும் வருமானமும் கொடுக்குறாங்க மையத்திரி ஆட்ஸு. ஸோ அதை புரிஞ்சு நீங்கள் செயல்படுங்க. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஆஸ்பத்திரி அதுக்கோ செலவுக்கு போகிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு சும்மா காய்ச்சல்னாலும் நீங்கள் போனீங்கன்னா
டாக்டர் ஃபீஸ்ன்னு சொல்லி ஒரு 300 ருபீஸ் சம்திங், சில இடத்துல வந்து 500 2000லாம் வாங்குறாங்க சில பெரிய ஆஸ்பத்திரிலாம். ஸோ நார்மல் ஆஸ்பத்திரிக்கு நீங்கள் நார்மலாக கிளினிக் போனீங்கன்னா 300 வாங்குறாங்க ப்ளஸ் மாத்திரை, அதுக்கே 500 ஆயிரும். ஸோ அந்த 500 செலவை நீங்கள் வந்து டெய்லி பண்ண போகிறது கிடையாது. அந்த காய்ச்சல் வந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அங்கே செலவு பண்ணுவீங்க. அதை வர கூடாமல் தடுக்கிறதுக்கு மைத்திரியில் வந்து உணவே மருந்து, அந்த மருந்து வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி பாருங்கள், செயல்படுத்துங்க, பொருட்களை வாங்குங்க, சந்தோஷமாக இருங்க, உடல் ஆரோக்கியத்துடன் இருங்க. மைத்திரி உறுப்பினர்களுக்கு இது ஒரு முக்கிய இதுவாக நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து எதை வேணால் நம்ம வந்து இழந்துடலாம். உடல் ஆரோக்கியத்தையும் இழந்துட்டோன்னா நம்ம வந்து அடுத்த உழைப்புக்கு நம்ம தயாராக இருக்கவே முடியாது. அதை நீங்கள் புரிஞ்சு, இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, வேலை செஞ்சிட்ருக்கீங்க, இது வந்து பார்ட் டைம் ஜாப்பாக தான் முக்கால்வாசி பேர் பண்ணிகிட்ருக்காங்க. பார்ட் டைம் ஜாப், அதாவது ஒரு இடத்துல வேலை செஞ்சு ஒரு 1 ஹவரோ ஒரு 2 ஹவர்ஸ், அது வந்து தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து அவங்க ஆஃபீஸ் ஒர்க்கை தவிர்த்து இதை பார்ட் டைம் ஜாப்பாக பண்ணி இதில் பொருளாதாரத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் வந்து இந்த மைத்திரியில் வந்து பெற்றுக்கிட்டு இருக்காங்க. இதை மேன்மேலும் பெறுறதுக்கும் ப்ளஸ் அவங்களோட ப்ராடக்ட்டும் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம உடல் ஆரோக்கியத்தையும் நம்ம வந்து தெளிவாக நம்ம பண்ணணுன்னா நம்மளோட செலவுகளையும் கட்டுப்படுத்தும், எல்லாமே வந்து ஒரு வழியாக தீர்வுகள் காணும். ஸோ தயவுசெய்து மைத்திரி ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்தா தான் வந்து உங்களுடைய வந்து அந்த செயல்பாடுகளே தெரியும். அது வந்து நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். யூஸ் பண்ணால் தான் தெரியும், யூஸ் பண்ணலைன்னா கண்டிப்பாக தெரியாது. யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் யூஸ் பண்ணதில் வந்து ஏதாவது உங்களுக்கு தீர்வு கிடச்சிது அப்படின்னா நீங்கள் இது யூடியூப்பில் வந்து நீங்கள் வந்து விரிவுபடுத்தலாம். மற்றவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அதை அவங்களும் வாங்கி அவங்களும் ப்ராடக்ட் அவங்களும் உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பாங்க. ஸோ இதை தெளிவாக பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க, பொருளாதாரத்தை மேம்படுத்துங்க. ரொம்ப நன்றி மைத்திரி உறுப்பினர்களே, நன்றி, தேங்க்யூ.